ஹலோ எவ்ரிவன், இது ஒரு எலக்ட்ரிக்கல் அவேர்னஸ் வீடியோ. நான் சொல்ல போகிற விஷயம் மேபி ஆல்ரெடி சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என் டேபிளில் சில எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்ப்போம். இது பேர் ஃபியூஸ். ட்ரெடிஷ்னலாக எல்லா வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறது பல காலமாக. இதனோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, பேசிக்காக எப்போ ஓவர்லோட் ஆனாலோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ உள்ளே இருக்கக்கூடிய கம்பி கட் ஆனோன்னா இதோட சப்ளை கட் ஆயிரும். சில நேரத்தில் நம்ம எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது இதை வந்து கழட்டி வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து வேலை செய்வோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மாட்டிடுவோம். பேசிக்காக இது எல்லாத்துக்கும் தெரியும். இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரிப்பர் கிடையாது. இதனோட பேர் வந்து எம்சிபி. எம்சிபின்றது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது அதனோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. பிசிடி கேசெட் அப்படின்ற மாதிரி. பி அண்ட் சி வந்து பொதுவாக வந்து வீட்டு யூஸ் பயன்படுத்துறது. டி அண்ட் கே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டி அதாவது ஹெவி இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. கே ஃபார் எக்ஸாம்பிள் சென்சிட்டிவான இடத்துல யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்றது பின்னாடி சொல்கிறேன். ஜெட்டுன்றது பிசிபி போர்ட்ஸு அந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அடுத்தது இது பேர் வந்து ஐசோலேட்டர். இதுவும் ட்ரிப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் பண்ணும், சிமிலர் டு எம்சிபி. பட் இதனோட ஃபங்க்ஷன் என்ன, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலிக்காக ஒரு சுவிட்ச் மாதிரி இது ஆக்ட் ஆகும். இதனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 40 ஆம்பேர். ஸோ இதனோட பர்மிசிபிள் லோடு 40 ஆம்பேர்னால் இப்போ நீங்கள் இதிலேருந்து அவுட்புட் எடுக்கக்கூடிய சப்ளை எப்போ 40 ஆம்பேரை தாண்டுதோ அப்போ வந்து இது ட்ரிப் ஆகும். அது வரைக்கும் இது ட்ரிப் ஆகாது. இதில் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மேபி ட்ரிப் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ட்ரிப் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஏன்னா இல்லை ஆம்பேர் வந்து அதிகமாக இருந்ததுனால ட்ரிப் ஆகும். மற்றபடி இது 40 ஆம்பேர் தாண்டுற வரைக்கும் இது ட்ரிப்பே ஆகாது. இதிலிருந்து சப்ளை எடுத்து தான் எல்லா எம்சிபி கொடுப்பாங்க. பேசிக்காக ஒரு வீட்டினோட என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்சிபி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் இதில் சப்ளை வந்து இதிலேருந்து எடுத்து தான் இந்த எம்சிபியில் கொடுப்பாங்க. இந்த எம்சிபியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ பிசி வந்து பேசிக்காக ரெசிடென்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதில் ஏன் என்ன எதுக்கு அப்படின்றது பார்க்கணும். ஸோ பி அண்ட் சி பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட பி டைப் 10 போட்டோம்னா இது 10 ஆம்பியர்னோட லோடிங் கெப்பாசிட்டி இருக்கும். இதனோட லோடு வந்து 3 to 5 டைம்ஸ் வந்து எப்போ லோடு வருதோ அது வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணும். 3 to 5 டைம்ஸ்க்கு மேலே போகும்போது இது வந்து ட்ரிப் ஆகும். இன்னும் ட்ரிப் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 0.04 to 1 செகண்டுக்குள்ளே இது வந்து ட்ரிப் ஆகும். இதுதான் இந்த பி டைப்பில் இதனோட எத்தனை ஆம்பேர் வரைக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆம்பேர்னால் 30 to 50 ஆம்பேர் வர வரைக்கும் இந்த டைமில் வந்து இது எப்போ லோடு போகுதோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிப் ஆகும். அதே சி டைப்னு பார்த்திங்கன்னா 5 to 10 டைம்ஸ் ஆஃப் த ஆக்சுவல் பர்மிசிபிள் கரண்ட் வந்து எடுத்துக்கும். இதனோட டிசைன் காம்பனண்டோட டிசைன் ஃபார் எக்ஸாம்பிள் C16 போட்டிருக்குன்னா இது வந்து 10 ஆம்பேர் டைப்பு. ஸோ இதில் 10ன்றது 50 to 100 ஆம்பியர் வரைக்கும் இது வந்து லோடு எடுத்துக்கும். இதனோட டைம் டியூரேஷன் பிரேக்கோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 0.04 to 5 செகண்ட்ஸ் வரைக்கும். இது பேசிக்காக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி நம்ம போர் மோட்டர்ஸ் அல்லது வந்து சப்மர்சிபிள் மோட்டர்ஸ் இந்த இடத்துக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, இந்த சி டைப்ன்றது. டி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 10 to 20 டைம்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த எம்சிபி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆம்பியர் கரண்ட் போகக்கூடிய இடத்துல 100 ஆம்பியர் to 200 ஆம்பியர் வரைக்கும் லோடு எடுக்கும். அந்த ரேஞ்சில் வரும்போது தான் அந்த ட்ரிப் ஆகும். இதனோட ட்ரிப்பிங் டைம் பார்த்திங்கன்னா 0.04 to 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இதனோட டைம். இந்த டைமில் வந்து இது ட்ரிப் ஆகும். கே டைப் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 12 டைம்ஸ் தான் இதனோட கெப்பாசிட்டி எடுக்கும். பட் அதனோட பிரேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 0.1 செகண்ட். அதுவே ஜெட் டைப் பார்த்திங்கன்னா பேனல் போர்டு இருக்கக்கூடிய இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா 2 to 3 டைம்ஸ் த ஆக்சுவல் கரண்ட்டு. பட் இதனோட பிரேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 0.01 செகண்டில் வந்து இது வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இதுதான் இந்த எம்சிபியில் உள்ள டைப்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக போட வேண்டிய யூனிட் என்னென்னா இஎல்சிபி ஆர் ஆர்சிசிபி. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து இபி லைனை வாங்க முடியாது. இஎல்சிபி ஆர்சிசிபி அப்படின்னு அதனோட காம்பனண்ட் எங்கிட்ட இப்போ கையில் இல்லை, அதனால் என்னோடய ஃபோனில் காட்டுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இஎல்சிபி அதனோட இமேஜ். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கானது. இது வந்து 3 ஃபேஸ்க்கான இஎல்சிபி. இது வந்து இந்த நேம் இஎல்சிபின்றது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே நம்மளோட வீட்டில் எங்காவது யாருக்காவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ இல்லை கிரவுண்ட் எர்த் ஏதோ ஒரு இடத்துல ஆனாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் இபி பாக்ஸில் இவங்க மாட்டும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒயர் ஏதோ டேமேஜ் ஆகி ஏதோ ஒரு இபி நம்மளோட மெட்டல் பாக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல டச் ஆகிருந்ததுன்னா அப்போ வந்து இந்த ட்ரிப்பர் வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும்.
இதுவும் ட்ரிப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான். பட் இது வந்து லீக்கேஜ், சப்ளையில் உள்ள லீக்கேஜை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ட்ரிப் ஆகக்கூடிய விஷயம். இதே ஆர்சிசிபின்னு ஒன்று இருக்குது. இஎல்சிபின்றது லீக்கேஜ், இது வந்து ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி. ஆர்சிசிபி கொஞ்சம் நியூ டெக்னாலஜி. இதனோட டீட்டெயிலாக சொல்லணுன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸு பிட்வீன் ஃபேஸ் நியூட்ரல் அதுக்கப்புறம் இதை 3ஐயும் ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக ட்ரிப் ஆகக்கூடியது ஆர்சிசிபி. அது ஆர்சிசிபி கொஞ்சம் லேட்டஸ்ட்டு, இஎல்சிபி வந்து கொஞ்சம் ஓல்டு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் இப்போ இவி லைனே நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து சிலருக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். எனக்கு உயிரும் அறிவும் கொடுத்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக சப்போர்ட்டாக இருந்த எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ.